குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ தமிழன். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த யூடியூப் சேனலில். எல்லாரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதனால நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த ஸ்டேட்டஸில் போட்ட கண்டென்ட் தான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோஸாக போடுறேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட பல பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் நான் அதை இக்னோர் பண்ணுவேன். இதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் தெரியணும், இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன தெரியல, இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, வீடியோவை போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் தான் பார்ப்போம். இப்போ நமக்கு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் தான் இந்த யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே நியூஸ் பார்க்குறப்ப இன்ஸ்டாகிராமில் தான். சரி, ஓகே, அவங்கள போய் சேருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது இந்த சேனல் மூலிமா, இந்த வீடியோ மூலிமா எல்லாரும் போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். இன்னிலேருந்து கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் மழை பெய்யுது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ லாஸ்ட் 1 வீக்காக வந்து மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாடோட அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை வந்து இல்லை. எல்லாரும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல விஜய் வருவான் அப்படின்னு. யாருமே நம்ம வந்து எந்த கருத்து கணிப்பும் வந்து விஜய் தான் வருவான் அப்படின்னு யாருமே வந்து சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாரும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததுக்கப்புறம் விஜய் ஜெயிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் வந்து சேனலில் வந்து விஜய்க்கு சப்போர்ட் கிடைக்குமா, யார் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இதில் நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் வேற எல்லா மீடியாவிலையும் வந்துச்சு. எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஜஸ்ட் சும்மா 2 பேருக்குள்ள பேசுகிற நியூஸை வந்து பெருசாக இதாக்கி அது ஒரு நியூஸ் ஆகி கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு நியூஸே இருந்திருக்காது. இப்போ கூட நிறைய ஃபேக் நியூஸ் வந்து வந்துருச்சு. டிஎம்கே தான் அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ்லாம் இவங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்லாம் வந்துச்சு. அப்போ இதில் இப்போ நான் இன்னைக்கு பேச போகிற முக்கியமான ஒரு கண்டென்ட் என்னென்னா, நேற்று அமமுகவில் ஒரு எம்எல்ஏ வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. யார் அப்படின்னா, தினகரன் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு, கடத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கவர்னரை சந்திச்சு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. இந்த ட்ராமாலாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வரைக்கும் இன்னும் விசிகே வந்து விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்கல. மேபி விசிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ட்ராமாலாம் ஒரு எண்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நடக்கிறத என்னங்கிறது தமிழ்நாடு தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ அதில் வந்து தினகரன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதில் ஒரு வீடியோ வந்து தவேகா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சைன் பண்ணி கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு ஏஐ வீடியோங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த கண்டென்ட். வந்து நான் நிறைய ஏஐலலாம் சர்ச் பண்ணேன், எப்படி ஒரு ஏஐ வீடியோங்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அதில் வந்து எனக்கு எதுவுமே வந்து எல்லாமே எப்படின்னா தியரிட்டிக்கலாக தான் ஆன்சர் இருந்துச்சு. எதுவுமே வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர் இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து அவரோட பிளாக்ல வந்து போட்டிருந்தாரு, அது நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருந்துச்சு. எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே. ஒரு ஏஐ வீடியோங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஏஐ வீடியோ உருவாக்குறதுக்கு வந்து ப்ராம்ப்ட் வேணும். அந்த ப்ராம்ப்ட் எக்ஸாக்டாக நம்ம வந்து ப்ராம்ப்ட் என்ன தான் எழுதினாலும் அந்த ப்ராம்ப்ட் ப்ளஸ் வந்து அந்த பர்சனோட பிக்சர், இதை வச்சு நம்ம எக்ஸாக்ட் ஒரு ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோஷன் ஜென்ரேஷன் அண்ட் ஃப்ரேமிங். ஓகேவா? அதில் வந்து எப்படி அப்படின்னா, அந்த எந்திரன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரஜினிகாந்தோட நடை, உடை, பாவனை அதுக்கேற்ற மாதிரி வந்து அதே தான் அந்த எந்திரன் ரோபோ வந்து சிபி ரோபோ வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி தான் ஒருத்தரோட அசைவுகளை வச்சு அந்த அசைவுகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி, இது நம்ம பல படத்தில் வந்து பார்த்துருக்கோம், ஜீன்ஸ் படத்தில் பார்த்துருக்கோம், அந்த சாங்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படின்னா, உன்னோட மோஷன் ஜென்ரேஷன் அண்ட் ஃப்ரேமிங் இதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து இந்த வீடியோவோட வந்து இன்சர்ட் பண்ணணும். இது ஒன்று. செகண்ட், கன்சிஸ்டன்சினா எப்படின்னா, வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? மேபி இப்போ ஜீன்ஸ் படத்துக்கும் இந்திரன் படத்துக்கும் கால இடைவெளி வந்து ரொம்ப பெரிய இடைவெளி. ஓகேவா? அது மேபி வந்து 90s வந்த படம், இது 2010 வந்த படம். ஓகேவா? இந்த இடைவெளியில் நம்ம வந்து எவ்வளோ ஆகிருக்கோம், எவ்வளோ அதாவது டெக்னிக்கலாக எவ்வளோ வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து இதாக இருக்குது. அந்த இப்போ 2010 கம்பேர் பண்ணால் இப்போ ஏஐ மூலியமா இன்னும் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ 100% அக்யூரஸியோட அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது இன்னும் ரொம்ப டஃப். அப்புறம் தேர்டு வந்து ஆடியோ இன்டெகிரேஷனாக என்னென்னா, சவுண்டு வந்து நம்ம உதட்ட அசைவு இருக்குல்ல, அந்த உதட்ட அசைவோட வந்து மேட்ச் ஆகணும். ஓகேவா? இது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க,
அப்புறம் வந்து இந்த வாய்ஸில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து மேட்ச் ஆன போது தான் ஒரு ஏஐ வீடியோ வந்து பர்ஃபெக்டாக உருவாக்கும். சரி இதெல்லாம் இருக்குது உருவாக்கிடலாம், நான் ப்ராம்ப்ட்லாம் கொடுத்தேன் பர்ஃபெக்டாக உருவாக்க முடியுமா? ப்ளஸ் அதில் வந்து அமமுக எம்எல்ஏ வந்து கையில் வந்து ஒரு பச்சை கலர் கயிறு வந்து கட்டியிருப்பார், அதை கூட பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு ஏஐ வீடியோவில் அதாவது ஒருத்தரோட ஷேடோ, ஓகேவா, அதுக்கப்புறம் அவர் கை அசைவு ப்ளஸ் அவர் பேனா பிடிக்கிற விதம், இது எல்லாத்தையுமே அது வந்து கேப்சர் பண்ணும். அது அவ்வளோ மைனூட்டாக அதையும் கேப்சர் பண்ணி அவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு ஏஐ வீடியோ உருவாக்குறதுக்கான வசதிகள் இப்போ வரைக்குமே இல்லை. ஓகேவா? இது வந்து ஃபியூச்சரில் மேபி வந்து வரலாம். இப்போ வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம்னா, நம்ம பார்த்த எல்லா ஏஐ வீடியோஸும் எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸிங்காக தான் இருக்கும், எதுவுமே வந்து சைடு ஃபோக்கஸ் இருக்காது. இந்த வீடியோ வந்து அமமுக எம்எல்ஏ வந்து சீட்டில் முன்னாடி உட்காந்துருப்பாரு, சைடில் தான் இருப்பார், ஃபுல்லாக சைட்லேயே இருக்கும். சைடில் ஒரு பர்ஃபெக்டாக இவ்வளோ பெரிய ஏஐ வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதனால் இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து நம்மளை வந்து ஏஐ வீடியோ அது சும்மா ஃபேக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏஐ வீடியோங்கிறத நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. நான் இது வந்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்து பிளாக் எழுதியிருந்தாரு, அதுலேருந்து எடுத்து தான் இது பண்ணுறேன். அவர் பேர் வந்து ஹரிஹர். ஆக்சுவலாக அவர் வந்து ஃபுல் நேம் சாரி நான் மறந்துட்டேன், அவர் பேர் வந்து ஹரிஹரன் தான். பின்னாடி ஒரு நேம் வரும். அவர் நல்ல இந்த ரிலேட்டடாக எல்லா கண்டென்ட்ஸ்லாம் வந்து நிறைய பிளாக்லாம் போடுவார், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா வந்து கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் எதுலேயுமே வந்து நமக்கு லைவ் எக்ஸாம்பிள் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ அவர் சொன்னதுனால அந்த கண்டென்ட்னால நம்ம இன்னைக்கு வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கோம். இதே மாதிரியே நம்ம நிறைய டாப்பிக்கை பற்றி டெய்லி பேசலாம். வெறும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டொமைன் பற்றி, ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி, ஒரு துறையை பற்றி பேசாமல் எல்லாத்தையும் பற்றி பேசலாம். பாலிடிக்ஸை பற்றி பேசலாம், சினிமா பற்றி பேசலாம், கிரிக்கெட் பற்றி பேசலாம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசலாம், ஜென்ரல் திங்ஸ் பற்றி பேசலாம், ப்ளஸ் பர்சனல் ஃபினான்ஸை பற்றி பேசலாம். பர்சனல் ஃபினான்ஸ் நீங்கள் போனீங்கன்னா நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நிறைய இந்தியா ஃபுல்லாக வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஃப்ராட் வந்து அதிகமாக வந்து நடக்குது, அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். இப்போ நான் போட்ட வீடியோஸில் நிறையா ஃப்ளாஸ் இருக்கலாம், நான் பேசுகிறது வந்து எங்கேயாச்சும் திக்கி திணறி இருக்கலாம், கொஞ்சம் ஏதோ சம்திங் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். இந்த நிறைய குறைகள்லாம் போக போக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே வர்றேன். வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக ப்ளஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் போடுறேன். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.